டேய் யூரியா டேய் யாரு? அட பாவியா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு உன் பின்னாடியே நாயா போய் அலையறான். நீ என்னடா பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போய் அனுபவிக்கிறியோ? தம்பி சொல்லுடா. இரியா, எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி கேட்ச் இட். கும்மல் பண்ணுது. ஐயோ பாண்டி, ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி, இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங், டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனடா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்க, நான் அதை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமாண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர, தயிர் சாதம், வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவோம். இரு, ஏன் உருமுற? பழகிருச்ச பக்கி. டீ ஆண்டி, இல்ல காபி, இல்ல டீயே கொடுங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி. ஏய், ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா, கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ, அதுக்குள்ள போற ஓவராய் வரத்துக்கிடுச்சு. எந்திரிமா. ஏய், ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயிலெல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாளே. அம்மா, காப்பி வேணாம், பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொளந்துக்கிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா, எனக்கு காப்பி வேணாம், பால் வேணாமா, போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டு விட்டுது. எந்திரிக்க மாட்டேங்குது. செத்துக்கிட்டு போச்சா தெரியலையே. ஆண்டி, சூடான பால்ல கொஞ்சம் ஆதிச்ச மிஸ் பண்ணி அரை ஆத்தி ஒரு அரை மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ, உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிறதா தகுதி? எங்க குளிந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரியா? அடே, அது உடனே கட்ட நாயே, பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு. அப்பாடா. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து பொத்தி மாடியில் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிட்டானே. என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய், அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். டாய், எங்களுக்கு ஆன்ட்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா?
இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க தெரியுதா? ரைட்ல திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி, தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைப்பகுதியில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டேய் டேய் சு, கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை தொட்டு விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ சிப்டாய் சிப்டாய் ஐயோ காப்பாத்துங்க. இது என்ன அப்படி பாக்குது? அட அற போத நாயே. இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த வா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதல்லையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போன. என்ன வருது? குவார்டர் நினைச்சு வாட்டர் பாட்டில புடிச்சிருச்சு. அடி பாவி சிரிக்கலாம். ஆத்தாள் மகன் ரெண்டு வேடிக்கை பார்க்கறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாளுங்களா, அங்க போய் பாக்குறாளுங்க. மெதுவா மெதுவா. ஏப்பா இதோட 12 ஆச்சா? ஆமாப்பா. ஓகே சீக்கிரம் பெட்டி. டேய் இறங்க இறங்க. கரெக்ட் டைம்க்கு ஷிப்ல ஏத்திடுவீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா ஏத்திடுவோம். இந்த வேலையை பார்க்க நீ டியூட்டி விட்டு வரணுமா? டேய் சேட்டு நம்மள நம்பி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்திருக்கான். கரெக்ட்டா பண்ணிட்டோம்னு வெச்சுக்க. அப்பனா எல்லா ஆர்டருமே நமக்கு தான். டிரைவர் வண்டியட வண்டியட. சார் நல்லா செக் பண்ணியா சார்? ஏய் நீ கிளம்பு. போ 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 அடுத்தது வாயோ. பார் காசி, இதோட 10 வண்டி செக் பண்ணியாச்சு. கடத்தல் சரக்கு எதுலையுமே மாட்டல. சரக்கு கன்ஃபார்ம்டா வருதா இல்லையா? நம்பு சார், கன்ஃபார்மா வருது. அந்த சேடு என்ன கழட்டி விட்டு வேற ஆளுகிட்ட சரக்கு ஊத்து விட்டான் சார். நிஜமா தான் சார். நீ சிங்கப்பூர் ஷிப்ல சேடு சரக்கு எத்தனை நல்லா தெரியும் சார். அதுல எனக்கு என்ன? உனக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணா நான் குத்துறேன். ஆனா அந்த கம்னாட்டிக்கிறான் பார் சேட்டு, அவனுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும். ஹலோ போய் சேர்ந்துட்டீங்களா? எங்க போனோம்? செக் போஸ்ட்ல நிக்கிறோம். என்னது செக் போஸ்டா? அட நீ ஏன் டென்ஷன் ஆகுற? வழக்கமா நடக்கிறது தானே. உள்ள சேட்டோட சரக்கு இருக்குடா. அதான் தெரியுமே. அது இல்லடா, உள்ள இருக்குது 5 கோடி ரூபாய் மேட்ரு. ஐம்போர்ட் சேலை. என்னடா சொல்ற? கடத்தல் சரக்கா? செல்வம் பேச டைம் இல்ல, மாட்டிக்காத. எப்படியாச்சும் உள்ள கொண்டு போயிரு. சக்கரை சக்கரை. என்னாச்சு செல்வம்? வண்டிக்குள்ள கடத்தல் சரக்கு இருக்குன்னு சக்கரை சொல்றான். கடத்தல் சரக்கு. செல்வம் சரியா மாட்டி விட்டான். போலீஸ் கிட்ட சீட்டு சரக்கு இருக்குதா சொல்லி சக்கர வண்டியை கோத்து விட்டுறலாமா? யார் நம்புவா? அவன் போலீஸ், நான் ஜெயில இருந்து வந்தவன். ஏதாவது செஞ்சு பொருளை செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறதா நமக்கு சேஃப். நீயே பின்னா நிக்கிற வண்டி நம்பர் நோட் பண்ணு. ஹலோ சார், வண்டி நம்பர் TN09AC 6654. தற்கொலை படை தீவிரவாதி ஒருத்தன் வண்டி நிறைய பாம்போட வந்து ஹார்பர்ல மோத போறான். வாட்? உங்க செக் போஸ்ட்ல தான் நிக்கிறான். முடிச்சா பிடிச்சுக்கோ. யோ தீவிரவாதி வண்டியில பாம்போட வந்திருக்காங்க. உடனே ஸ்டாப் பண்ணு. கம் ஆன். 6654 இந்த நம்பர் தான். யோ வண்டியில யாரியா? சார் இவெல்லாம் தீவிரவாதியா? நம்புற மாதிரி ஆகுது. முதல்ல வந்து வண்டிகளை செக் பண்ற வேலையை பாரு சார். நோ காசி, முன்னெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் இடுப்புல பெல்ட் பாம்பை கட்டி அனுப்பினானுங்க. இப்பெல்லாம் டெரரிஸ்டுங்க ட்ரெண்டியே மாத்திட்டானுங்க. வயசானவங்கள தான் அனுப்புறானுங்க. அவன் கண்ணை நல்லா பாரு, கொலை வெறி தெரியுது. ஆமா, இங்க என்ன நடக்குது? பாம்பு இருக்கான்னு பாக்குறோம். பாமா இருக்கட்டும் இருக்கட்டும். என்னையா? ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார், ஒண்ணும் இல்ல. கேட் ஓபன் பண்ணுங்க, வண்டி போட்டு. மத்த வண்டி செக் பண்ணுங்க வாங்க. டிரைவர் பேக்ல டோர் ஓபன் பண்ணு. யோ மரியாதையா சொல்லு. ஹார்பர்ல பாம்பு த்ரெட்டிங் கால் வந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இந்த வண்டியில தான் பாம்பு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அதான் தீவிரவாதி என்கொயரி பண்றேன். அப்ப இந்த வண்டி மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. மத்த வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. கமான் குயிக். கமான் ஆபீசர். இந்த வண்டி நம்பர் கமான்.
உன் சங்காத்தமே வேண்டாம், உன் ஏஜென்சி வேற ஆள வச்சு பாத்துக்கோ, என்ன விட்டுரு. சாரி சொல்லுவோம், சிங்கப்பூர் பார்ட்டி எனக்கு அவன் நிறைய செஞ்சிருக்கான். அதான் அவன் சொன்னதை என்னால தட்ட முடியல. செல்வம். அதான் அவன்கிட்ட சொல்லாம. விடு செல்வம், அதான் சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டான்ல. டேய் நீ சுமாரா, இதெல்லாம் பண்ணித்தானே 5 வருஷம் உள்ள கஷ்டப்பட்டேன். நீ ஏன்டா என்ன திருநாவே பாக்குற? என்னடா அப்படி சொல்லிட்ட? நான் உன் ஃப்ரெண்டுடா. சரி, இதுதான் கடைசி தடவை. இனிமே இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் உன்னை மாட்டி விட மாட்டேன். போதுமா? கண்ணை திறந்துகிட்டே யாராச்சும் பாலுங்காலத்துல குதிப்பாங்களா? இதோ நான் குதிச்சிட்டு இருக்கேன். சக்கரை சொல்றதெல்லாம் பொய்ன்னு உள் மனசு சொல்லுது. ஆனாலும் நான் நம்புறேன். விதிங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி. ஒரு பக்கம் போகக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் இழுத்தா ரொம்ப வேகத்தோட எதிர்பக்கம் போயிடும். என்ன அறியாமலேயே நான் எதிர்பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். அம்மா லட்சுமி, இந்த மருந்து மாத்திரை போற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இன்னொரு தடவை மயக்கம் வந்தா காப்பாத்துறது கஷ்டம். உடனே ஆபரேஷன் பண்றது நல்லது. ஆபரேஷனா லட்சக்கணக்கில் செலவாகும். ஏற்கனவே என்னால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சிட்டில பெரிய பணக்காரன், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, காசா இல்ல. நேரடியா அண்ணாச்சிக்கிட்டே ஆபரேஷன் பண்ண பணம் வேணும்னு நீயே கேட்டுற. நான் வரமா? என்ன மிஷின் பழசாயிடுச்சு, புதுசா மாத்தணும். சம்மதம்னா கேட்டு சொல்லு. என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நம்ம தனியா போயிடலாமா? என் கண்ணுல தூசி பட்டா கூட அவரால் தாங்க முடியாது. அவரை எப்படி விட்டுட்டு வர்றது? இங்க பாரு பாரதி, அன்னைக்கு நான் கை குழந்தையோட அனாதையா நின்னப்ப அவர் தானே எனக்கு கடைக்கல கொடுத்தாரு. அந்த நன்றி எப்படி மறக்க? வா வா வா. ஏண்டிமா, நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு? உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாட்டி தான் இப்படி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டினான், அவன் கொண்டு நோண்டிடுவன் நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலங்கள. பாண்டி, ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா, உள்ள சகனம் சரியில்லாம இருக்கு. நீ போ, வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. வாடா. யோ, நீ எப்ப அங்கே குத்துறனா? நல்லா வாடா. இந்த வார லவ் லெட்டர், இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைகிட்ட விட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா, உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ, இனி உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்றேன்? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிறதா? இதுல எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறேன்டா போறேன்டா. இப்ப பாருடா, போறேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லு, வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாயை குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி, என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவ்வளவு கடிச்சவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிரும். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. Thank you ஆண்டி. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஐ சூப்பரா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? திறந்து விடு. ஐயோ, திறந்து விடுறதா? திறந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, திறந்து விடு. ஏண்டா அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸை கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ திறந்து விடு.
மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு படாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிஸ்னா என்னன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிரடமா? நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒளிரடங்கிற. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி இங்க வாடி. கூப்பிடு யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்த விட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சுக்க. யோ நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் வம்புடுத்தனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா வம்புடுறீங்க? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தாவும் பரம்பரையில சேர்த்து கட்டின விடாது. இரு அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆட அதுக்கமா பச்சா. எது அரிசி முட்டிய திருடுனா? கூப்பிடு உன் ஆளுங்களையும் கூட்டு வா. என் சொந்த கலைஞனை கூட்டி வரேன். யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். நீ குச்சி குரங்கு இவன் குண்டு குரங்கு போங்கடி ரெட்ட குரங்குகளா? நீ குரங்கு உங்க அப்பன் குரங்கு உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா? நீ போ போந்தா கோழி. கூட்டி வாங்கடி யார வேணாலும் கூட்டி வாங்கி பாப்பான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளியா. மாட்டியா வாடா. பயவலையே மறுபடியும் அதே புழக்க பாட்டிய குட்டி வந்து புழக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. சக்கர நல்ல வேலை யாரும் பார்க்கல. பாப்போம். அவன் ஒன்றா போக வேண்டாம். நீ தனியாக கிளம்பு. சரி பத்திரமா போ. என்ன செல்வம் ஒரு டொனேஷன் போடா. என்னது? அடுத்த வாரம் யூனியன் எலெக்ஷன் வருது. எவஸ்டின் அண்ணன் நிக்கிறாரு. அதான் கலெக்ஷன் பண்ணிக்கிறோம். போடா. ஏடா வந்து கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கு யூனியனா? போய் லோட் வந்துச்சான்னு பாரு. நம்ம இப்படி சொல்லிட்டு அப்படி விடு நம்ம செல்வம் தான். எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். வா வா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். மார்னிங் சார். வணக்கம் ஐயா. இந்தாங்க ஐயா. யோ அமுக்காதே. வலிக்குது இல்ல விடு. சரி சார். ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் குட். விடு ரமணி. லேசான காயம் தானே. சார் I'm not talking about the medical treatment. Okay, sir. நம்ம ட்ரீட்மெண்ட் சார். See the பூரி. பூரி is not soft. சாரி சார், நீங்களும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கன்னு கன்ஃபார்மா தெரியாம உங்களை நாங்க அதத்தான் ராத்திரில இருந்து சொல்றோம்ல. அது இல்ல சார், இப்பெல்லாம் டூப்ளிகேட் ஐடி கார்டு ரெடி பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆளுங்கன்னு நிறைய ஃபோர்ஜரி நடக்குது. அதனால தான் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. முதல்ல எங்க வெப்பன்ஸ் கொடுக்குறீங்களா? நாங்க ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு ரைடு வந்திருக்கீங்க, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சீக்ரெட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், அந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியா எங்க ஸ்டேஷன் நம்பர்ல வருது, அதான் கேட்டேன் சார். அப்புறம் நீங்க உங்க காரை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இன்ஸ்பெக்டர் வந்ததும். ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க பாய். சரக்கோட வரேன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? சிட்டில யாரோ சென்ட்ரல் மினிஸ்டர் வராங்க. நிறைய போலீஸ் அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய். நோ ப்ராப்ளம். சார் என்னாச்சு? பாய் சாயந்தரம் சரக்கோட வாண்டிருக்கான். அதுக்குள்ள பெட்டி வந்துடுமா? சரக்கை இன்னைக்கு பார்ட்டிக்கு டெலிவரி கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். அவங்க நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் சார்.
என்னவா? அவங்க சன் பார்க் ஹோட்டல்ல போதை மருந்து ரைட் பண்ண வந்திருக்காங்க. அங்க ஏதோ பிரச்சனை. சில பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி டேப்ஸை பார்க்கணும்னு சொல்றாங்க. மோரோவர் எஸ்கேப் ஆகும்போது அக்யூஸ்ட் இவங்க காரை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. சார் அவங்கள கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பொறுமையாக விசாரிச்சேன். ஓகே சார். குட் மார்னிங் சார். எல்லாம் ரெடியா? ரெடியா சார்? சாரி சார், எல்லா டேட்டாவும் எரேஸ் இருக்கு. பாரதி, பாரதி என்னாச்சு உனக்கு? போன் பண்ணா கட் பண்ற, நேர்லயும் பேச மாட்டேங்கிற. இனிமே நான் இந்த மாதிரி ரவுடித்தனெல்லாம் பண்ணிக்கிட்ட சத்தியம் பண்ணீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? அன்னைக்கு ஹோட்டல்ல எல்லார் முன்னாடியும் ஒருத்தன் கையை அடிச்சு உடைச்சிங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என் ஃப்ரெண்டு சக்கரபாண்டிக்காக. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அவன் நல்லவன் இல்ல, அவன் கூட சேர வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் சரி சரின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ பாரதி, ஏதோ ஒரு தடவை அப்படி ஆகி போச்சு. அதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுற? எனக்கு கோபம் இல்லைங்க, பயம். எங்க அப்பா உங்களை மாதிரியே தான் ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டேன்னு பொய் சொல்லிட்டு அடிதடிக்கு போனாரு. கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்க்கறதுக்காக வேற வழியே தெரியாம எங்க அம்மா ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பாரதி, இந்த காஃபி. ஐயோடா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வலிக்காம ஊசி போடவே தெரியாதாம்மா உனக்கு? அண்ணாச்சி, உங்க ஒய்ஃபுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன அதான் உயிரோடு இருக்கான்ல, அவகிட்டே சொல்லு. இங்க பாரு பாரதி, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு. இன்சூரன்ஸ்ல பணத்தை கொஞ்சம் தான் குறைக்க முடியும். ஏறா வண்டிய. பணம் கட்டாம டாக்டர் ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இனிமே ஏதாவது செய்யணும்னா அது உனக்காக தான் இருக்கணும். பாரதி,
நான் ஒரு வியாபாரி. ஓப்பனா சொல்றேன், உங்க அம்மா மாதிரி நான் உன்னை கீப்பா வச்சுக்கல, தாலி கட்டுறேன். ஓகேவா? நான் உங்களை அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அதான் நானும் சொல்றேன், உன்னை உங்க அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும் தான் ஆசைப்படுறேன். தொழில பணம் முக்கியம் இல்ல பாய், வாக்கு தான் முக்கியம். உன்னால முடியலன்னு சொல்லி நீ வேற இடம் பார்த்துருப்பேன்ல. அப்ப நான் வரேன் பாய். சரக்கு விஷயத்துல இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை பாய். அந்த சரக்கை திருடி போன ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நெருங்கிட்டோம், எப்படியும் 2 நாள்ல பிடிச்சிருவோம். என்ன பாய், எங்க பாய் போய் சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கா உயிரை கூட தயாரா இருக்கான் பாய். ஆமாம் பாய், நமக்கு பாய். எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன்ல, சுட்டு ஷாவ். யோ கசன்ஸ், நாளைக்கு மறுநாள் எனக்கு பிறந்த நாள். அதுக்குள்ள சரக்கு என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னா இவன் நிலைமை தான் உனக்கு. இப்ப நீயா சுட்டுக்கிட்டு சாவல, அப்புறம் உன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும். பாய், அந்த 2 நாள் டைம் எனக்கு கொடுங்க பாய். உங்க சரக்கு ஷூரை நான் கொடுத்துறேன் பாய். நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் பாய். ஐயோ, உங்களை சுட்டல சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நீதான் எப்போதும் அவரை பத்தி குறை சொல்லிட்டே இருப்ப. என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு செலவு பண்ணி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பாத்தியா? எங்கடி போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் இருக்கு. நாளைக்கு என் வண்டி உனக்காக அங்க வெயிட் பண்ணும். அதுல ஏறின மறு நிமிஷமே உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுவேன். ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுறேன். அம்மா, அண்ணாச்சி வண்டி அனுப்பியிருக்காரு. ஹலோ, என்னாச்சு? அண்ணாச்சி அம்மா கிளம்பிட்டாங்க. அப்படியா? நல்லது. அப்புறம் என்ன, ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுடு. சரிங்க அண்ணாச்சி. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஐயரே, அண்ணாச்சி ஒண்ணு கிளம்பிடுச்சா? வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. சரி சரி. டேய், யாரா போன்ல? உன் புருஷன் திருட்டு கல்யாணம் பண்ணி போறானா? என்னடா சொல்ற? நம்ம கேகே நகர் பிரான்ச் ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. எவடா அவ? அதான் தாலி கடமை குடும்பம் நடத்திட்டு இருக்காருல, அந்த பொம்பளையோட பொண்ணு. ஐயோ, நடக்க கூடாதுடா. நம்ம குடியே முழுகி போயிடும். எப்படியாவது அவளை தூக்கிட்டு வாடா. ஏய், அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் வாங்கடா. ஏய், இறங்கிடு, இறங்கு. கைய பிடிக்கிற எதுவட்ட போறக்கு மேல விடுற கைய. காப்பாத்துங்க. ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய், வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே எங்க அப்பா கட்டிக்க போறானா? சரி சரி, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. தூக்குங்கடா. உள்ள கொண்டு வா. அம்மா, இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ?
நீயா இவன்ட்ட அப்ப எதுவும் தெரியும். ஏன்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா கரு கருன கருப்பு நமிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே, என்ன ஆக போதோ? அம்மா இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம், கல்யாணம் கேன்சல் ஆயிரும், அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவள பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவள தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம், இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைய விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏய் அம்மா ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிடுவாடா, கருவாச்சி விட்டா பறந்து போயிடுவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய் ரொம்ப கத்துற கொமட்டிலே குத்துவேன். ஏன் பிள்ளைய முதல்ல தாலிய கட்டுறான். ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய் என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. டேய் நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஐயோ அம்மா 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 ஐயோ டேய் என்னடா கண்ணா என்னாச்சு? உள்ள போனா மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு போட்டு மெதி மிதிக்கிறான். ஐயோ கேட பையல. டேய் அவ கை கட்டு வாய் கட்டலாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? அதுக்குள்ள அவ கண்ட எடுத்து மிதிக்கிறான்னு சொல்றல. ஐயோ அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்லா காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பன் புத்தி தானே உனக்கு வரும். டேய் நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன், அப்புறமா வா. புரியுது? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா, இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல கேட்கல இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய் நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. பாவி சிரிக்கி மக்கா உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானுங்க. பாரதி, நத்திங் டு வரி. இனிமே உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மன்னிச்சிருங்க, அறிவு கேட்டவன். அம்மா வண்டியில இருந்த பார்த்தேன், ஆனா எப்படி காணாம போனாங்க தான் தெரியல. என்னை ஏமாத்திட்டு அவன் இந்த ஊர்ல எப்படி இருந்துருவான்னு நான் பார்த்தேன். என் பேர் கேட் செல்வம். ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் கத்தியை கீழே போட்டேன். அதை கெடுக்கணும்னு பார்த்த போட்ட கத்தியை திரும்ப தூக்க தயங்க மாட்டேன். நல்லா இரு. என்னது நாளைக்கே வா? என்னது நாளைக்கு? நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பாரதி சொல்றா. டேய் ஒரு ரவுடித்தனத்தை ஒவ்வொரு வாட்டி தான் மன்னிப்பாடா, ஒவ்வொரு வாட்டி மன்னிக்க மாட்டாடா. சரியா?